Hi carrots, I'm your Miss Band. நம்ம டேக்க கொடை கப்பலோ பார்ட் 6 தாண்டா பார்க்க போறோம். 5 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த பார்ட் புரியும். If you like the video, see it as skip it. சரிடா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்டா நான் எதுல முடிச்சிருப்பேன்னா டயங்க ஜங்குக்கும் மாத்தி மாத்தி முத்தம் குத்துட்டு இருப்பாங்க. அதுல தான் நான் முடிச்சிருப்பேன். இப்ப நான் அதுல இருந்தே கண்டினியூ பண்ணிக்கிறேன். டேங் அப்படியே ஜங்குக்கு வால்ல சாச்சு செம்மையா முத்தம் குத்துட்டு இருக்காரு. ஜங்குக்கால சுத்தமா முடியல, மூச்சோட ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா டயாங் விடுற மாதிரியே தெரியல. அவரோட ஒரு கை அப்படியே ஜங்குக்கோட இடுப்புல இருக்கு, இன்னொரு கை அப்படியே அவன் பேண்ட்டுக்குள்ள போகுது. அப்ப கரெக்டா ஜங்குக்கோட ஃபோன் ரிங் ஆகுது. அந்த சவுண்டு கேட்டு டயாங் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்து அப்படியே ஜங்குக்கா விட்டு விலகி வந்து நிக்கிறாரு. அப்பதான் ஜங்குக்கா பாக்குறாரு, ஜங்குக்கு செம்ம மெஸ்ஸியா இருக்கான், அவன் செம்மையா மூச்சு வாங்குறான். டயாங்க்கு உள்ளாரு என்ன நடந்ததுன்னே புரியல, யோசிச்சு பாக்குறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது. அங்க நிக்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால டக்கு டக்குன்னு ஒரு பொருள் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. ஜங்குக்கு இன்னும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரிதான் நின்றுட்டு இருக்கான். அப்ப அவன் போன் திருப்பி ரிங் ஆகுது. அந்த சவுண்ட் கேட்டுதான் அவனே இப்ப ரியாலிட்டிக்கு வந்து அப்படியே அவன் போன் எடுக்கிறான். ஹலோ, சொல்லு ஜாக். டே ஜங்குக், என்னடா பண்ணிட்டு இருக்க? நீயே பசங்க நீங்களே பிடிச்சி வைக்க சொன்ன, அவனுக்கு கத்திக்கிட்டே இருக்கானுங்க, பிரேக் முடிஞ்சிச்சு, சார் கத்த போறாருன்ட்டு. என்னாச்சு? நீ கூட்டிட்டு வா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிடுறான். இப்ப ஜாக்கும் அப்படியே கூட்டிட்டு வரான் பசங்க எல்லாரையும். டேய் எங்கடா வாத்திய காணோம்? அவர் இல்ல, எனக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அவங்க எல்லாரும் கிளம்ப சொல்லு. அப்ப அங்க இருக்கிற ஒரு பையன், ஹே ஜங்குக் பரவாயில்லையே, நீ சொன்னதை செஞ்சுட்ட. நாங்களா அவரை பார்க்கவே பயப்படுவோம். ஆனா நீ அவர்கிட்ட பேசுற, அவர்கிட்ட சண்டை போடுற, நீ சொல்றது வேற அவர் கேக்குறாரு. பெரிய ஆள் தான் பண்ணி. அதுக்குதான் அப்பயே எங்க ஜங்குக்கு சொல்றது கேட்கணும். ஓவர் ஆடுனீங்கடா இப்போ. சரி சரி விடுப்பா, எங்க அவனால எங்களுக்கும் கிளாஸ் நெடிச்சாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதான் கிளாஸ் இல்லைன்ட்டாங்களே, இப்ப கிளம்புங்க, நீங்க ஒன்னும் அவனை பாராட்ட தேவையில்லை, போங்கடா அப்படின்னு சொல்லி ஜாக் எல்லாரும் அனுப்பிச்சு விட்டுறான். ஜங்குக்கு அப்படிதான் நின்றுட்டு இருக்கான். இப்ப ஜாக் ஜங்கு கிட்ட போயிட்டு, ஏ ஜங்கு, டேய் சொல்லு ஜாக், ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்க, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி? ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை, வா போலாம். எல்லாரும் போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம 2 பேர் தான் இங்க நிக்கிறோம், வா போலாமா? ஆமா நீ உடம்பு அப்படின்ட்டு ஜாக் அப்படியே கிட்ட வந்து ஜங்குக்க பாக்குறான். ஜங்குக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஜாக் என்ன கண்டுபிடிச்சிருவானோன்ட்டு. என்ன 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 என் உடம்புக்கு? இல்லடா, ஏன் இப்படி வேத்து கொட்டிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க ஃபேன் எதுவும் போடாம உட்காந்துருந்தேனா, அதான் வேத்து கொட்டுது. அதுக்கே நீ இப்படி திக்கிற? ஒண்ணும் இல்ல ஜாக், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பேக் எடுத்துட்டு போறான். ஜாக்குக்கும் ஒன்றும் புரியல. சரி அவன் அப்படியே பின்னாடி போறான். எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஜாக், யோங்கி, ஜங்குக் 3 பேருமே அப்படியே பெஞ்சில தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக் ஒரு மாதிரி என்னவோ யோசிச்சுட்டே இருக்கான். ஐயோ, இன்னைக்கு அவர் பீரியட் தான் ஃபர்ஸ்ட் ஆச்சே, அவர் வந்தா நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன்? ஒரு மாதிரி இருக்கே. நான் என்ன பண்ணேன்? அவர் தானே எனக்கு முத்தம் கொடுத்தாரு, அப்போ அவர்தான் அதெல்லாம் யோசிக்கணும், நான் யோசிக்கூடாது. இருந்தாலும் நேத்து நான் யோசிச்சு பாக்குறான். அதெல்லாம் யோசிக்கணும் குக் அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே அவன் பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா யோங்கி இதெல்லாம் பார்த்துட்டு ஜாக் கிட்ட போயிட்டு, டி ஜாக் என்னாச்சு அவனுக்கு? நேத்துல இருந்து ஏன் ஒரு மாதிரிக்கா? எனக்கும் தெரியலடா, அவன் நேத்துல இருந்து ஒரு மாதிரிதான் இருக்கான், கேட்ட எதுவும் சொல்ல மாட்டான். நான் உன் கூட தனியா விட்டு போனது தப்பா போச்சு. ஐயே, நான் என்ன பண்ண அவனை? அவன் கூடயே தான் நான் இருக்கேன், அப்ப ஏன் அவன் அப்படி இருக்கான் தெரியல அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா உள்ள ப்ரொஃபசர் வராங்க. எல்லாரும் ஏஞ்சி நிக்கிறாங்க. பார்த்தா அது ஜிமின் தான். ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல ஜிமின் வந்து நிக்கிறத பார்த்துட்டு. ஜாக்கும் யோங்கியும் கூட ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஜங்கு ஜிமின் கிட்ட போயிட்டு, சார் இது கிம்டாங் சார் கிளாஸ் தானே, நீங்க எந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏன் உனக்கு நான் எடுத்தா பிடிக்காதா, கிம்டாங் எடுத்ததான் பிடிக்குமா? அப்படிலாம் இல்லை சார், இது அவரோட கிளாஸ் தான், அதனால தான் நீங்க தப்பா வந்துட்டீங்களோன்ட்டு. இல்லை, அவருக்கு ஏதோ மைண்ட் செட் சரியில்லையா, அதனால என்ன இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுத்துக்க சொல்லிட்டாரு. உனக்கு எதனா பிரச்சனையா ஜங்குக்? நத்திங் சார், நான் ஜஸ்ட் கிளாரிஃபைக்கோசம் கேட்டேன். என்ன எங்க போனாலும் எல்லாருமே கிம்டாங் பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன்
இந்த பஜ்ஜிமின் அழகா இல்லையா? ஹே, உங்களுக்கு என்ன சார், நீங்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. அப்ப போய் உட்காந்து என்ன சைட் அடி. ஜங்கு காட்டி சிரிச்சுட்டே போறான். யோங்கி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜிமின் யோங்கி கிட்ட போயிட்டு, ஹை போன, எதுக்கு என்ன எப்படி பாக்குற? சார், என் பேரு பூனை இல்ல, யோங்கி. ஓகே மிஸ்டர் யோங்கி, எதுக்கு நானும் ஜங்குக்கா பேசினத நீங்க அப்படி மறைச்சு பாத்தீங்க? என்ன ஜெல்லஸ் ஆகுதா? நான் எதுக்கு ஜெல்லஸ் ஆகணும்? இல்ல எனக்கு புரியல, எனக்கு வேற வேலையே இல்லையா? ஓகே 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 ஓகே, கூல் கூல் கூல். ஜெல்லஸ் ஆகலனா அப்ப நீயும் சைட் அடிக்கலாமே. நான் ஒன்னும் இங்க சைட் அடிக்கலாம் வரல. அப்ப லவ் பண்ணு. என்ன? இல்ல, நான் எடுக்கிறத நோட் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் அப்படியே போய் கிளாஸ் தான் எடுக்கிறாரு. அப்பப்பா அப்படியே யோங்கிய பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. யோங்கி அப்படியே ஜிம்மை தான் பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக் அப்படியே தயங்கப்படுத்த யோசிச்சுட்டு இருக்கான். இதை ஜாக் அப்படியே பார்த்துட்டு, இவனானா அந்த சைடு அந்த ஜிமின் ப்ரொஃபஸரை பார்த்துட்டு இருக்கான், இவனானா இந்த சைடு அந்த டயாங் ப்ரொஃபஸர் நினைச்சிட்டு இருக்கான். நடுவுல நான் மட்டும் ஏன்டா டம்மி பாவா மாதிரி உட்காந்துருக்கேன்? என் மகாத்தர் மில்கிமா, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? எனக்கு மட்டும் ஒரு ஆளை போட்டு நீ இன்னும் குறைஞ்சா போயிட போற அப்படின்ட்டு ஜாக் பாட்டு புலம்பிட்டே இருக்கா. ஜங்குக்கு இப்ப அப்படியே டைம் தான் பார்த்துட்டு இருக்கான். எப்படா கிளாஸ் முடியும், எப்படா போய் டேங்க பார்ப்போன்ட்டு அப்படியே டைம் பார்த்துட்டு இருக்கவும் கரெக்டா கிளாஸும் முடியுது. கிளாஸ் முடிச்சு அடுத்த செகண்டே ஜங்குக்கு அங்கிருந்து ஓடிடுறான். ஜாக்கும் இவங்க ஒண்ணுமே புரியாம ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே டேங்க தான் தேடிட்டு இருக்கான். ஒரு வழியா எப்படியோ கேன்டீன் போற சைடு அப்படியே பார்த்துடுறான். பார்த்தா டேங்கட்டியே கேஷ்ல உட்காந்து அப்படியே கேன்டீன்ல சாப்பிட்டு தான் இருக்காரு. நேத்தியா லிப்ஸை நல்லா சாப்பிட்டு இப்ப கேஷ்ல உட்காந்து சாப்பிட்றியா? இது அங்க வர. சங்கோக், எந்த ஒரு நர்வஸும் அவன் கிட்ட காமிச்சுக்க கூடாது. எப்பயே பேசுற மாதிரி கேஷுவலா பேசு அப்படின்ட்டு அப்படியே அவங்க டேங்க் கிட்ட தான் போறான். ஜங்குக்கு போயிட்டு அப்படியே டயாங் ஆப்போசிட்ல தான் உட்காடுறான். அப்படியே பாக்குறான். ஆனா டயாங் கண்டுக்கவே இல்லை, அவர் பட்டன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜங்குக் அப்படின்னு பண்றான். ஆனா டயாங் பார்க்கவே இல்லை. என்ன இப்படி இரும்புறோம், அக்க மாட்டான். சரி, நம்மளே பேசுவோம். ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுறான். அப்பட்டையா அப்படியே பார்த்துட்டு அப்படியே திருப்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கொண்டுக்கிறான பாரு. அப்போ ஜங்குக் பக்கத்துல ஒரு பையன் வந்து உட்காடுறான். ஆனா ஜங்குக்கோட கவனிக்கல. கிங்டாங் சார், ஏன் நீங்க இன்னைக்கு கிளாஸுக்கு வரல? உங்களை தானே சார் கேட்கிறேன், சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு நீங்க கிளாஸுக்கு வரல? எனக்கு கொஞ்சம் ஹெட்டேஜா இருந்தது, அண்ட் மைண்ட் சரியில்லை, அதான் இன்னைக்கு கிளாஸுக்கு வரல. ஹெட்டேஜா? அச்சோ, என்னாச்சு சார்? ஜங்குக்கு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரியே கேட்கிறான். அப்படியே டயாங் திருப்பி ஒரு லுக் விட்டு முறைக்கிறான். அப்படியே ஜங்குக்கு ஆஃப் ஆகி உட்காடுறான். அத்தி, என்ன இப்படி முறைக்கிறான்? இவன் முறைச்சாலும் பரவாயில்ல, என்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தே ஆகணும். நான் அது நீங்க கிளாஸுக்கு வரலன்ட்டு நான் யோசிச்சுட்டேன் தெரியுமா? நான் கிளாஸுக்கு வரலன்னா நீ ஏன் யோசிக்கிற? அது எனக்கு நிறைய டவுட் கேட்க வேண்டியது இருந்தது சார். டவுட்ல நீங்க கிளியர் பண்ணல. நேத்து வேற நீங்க கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இழுக்கிறான். அப்படியே டைம் திருப்பி பாக்குறா. திருப்பி ஆஃப் ஆகி உட்காந்துடுறான். இல்ல சார், நேத்து கிளாஸும் எடுக்க முடியல, இன்னைக்காச்சும் டவுட் கேட்கலாம் பார்த்தா இன்னைக்கும் நீங்க இல்லையா, அதான் நீங்க ஏன் வரலன்ட்டு கேட்கலான்னு வந்தேன். நான் கிளாஸுக்கு வரதும் வராததும் ஏன் இஷ்டம், ஏன் விருப்பம், அது நீ ஏன் கேக்குற? எது உங்க விருப்பமா? அது எப்படி நீங்க சொல்வீங்க? சார், ஐ ஆம் யுவர் ஸ்டூடெண்ட். எங்களுக்கு டவுட் இருந்தாலும் எங்க பீரியட் இருக்கும்போது நீங்க வரலனாலும் கண்டிப்பா நாங்க வந்து கேட்போம். பிரின்சிபல் சார் அன்னைக்கு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? படிப்பு விஷயமா எது வந்தாலும் நீங்க ப்ரொஃபஸர் கிட்டயும் என்கிட்ட கூட டைரக்டா வந்து கேட்கலான்ட்டு. அப்படின்னா எங்க ப்ரொஃபஸர் பீரியட் இருக்கும்போது வரலனா எங்களுக்கு கேட்க உரிமை இருக்குதானே? எனக்கு தான் சொல்றேன்ல, ஹெட்டேஜா இருந்தது, மைண்ட் சரியில்லை, அதான் வரல. அதான் சார், ஏன்? இங்க பாரு, உன்கிட்ட ரீசன் தான் சொல்ல முடியும், அதுக்கு டெஃபினிஷன்ல என்னால விளக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஆல்ரெடி பயங்கர டென்ஷன்ல இருக்கேன், இனி நிம்மதியா சாப்பிட வாச்சு விடு.
இப்படி சொல்லிட்டு டேங் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். என்ன சார், இப்பதான் பெல்ல அடிச்சாங்க, அதுக்குள்ள பாதி சப்பாடு மேல சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க? அவ்வளோ பசியா? சொல்லுந்தா உங்களுக்கு நான் சாப்பாடு வச்சுட்டு வந்திருப்பேன்ல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற சாப்பாடு கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு கொஞ்சம் க்ளோஸா வரான். டேங் என்ன பண்றாருன்னா டக்குனு ஏஞ்சி அதே ஜங்குக் அப்படியே நிக்கிறான் ஷாக்ல. ஜங்குக் ஒண்ணுமே புரியல, ஏன் அடிச்சான் எதுக்கு அடிச்சான்ட்டு. அவன் அப்படியே சல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கான். நானும் நீ வந்த நாள்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. நானும் சரி போனா போட்டோம் போனா போட்டோம் போனா போட்டோம் விட்டு விட்டு இப்ப தப்பா ஆயிடுச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் காலை அப்படி தொடுவ கீழே இருந்து அப்படின்னு கேட்காரு. ஜங்குக்கு அப்பதான் புரியுது, சார் நான் அப்படி பண்ண, நான் சொல்றது. நிறுத்து நிறுத்து, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னும் நீ ஒரு வாட்டி வாயை திறந்த உனக்கு இன்னொரு கணமும் படுத்துரும். மறைதே இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாரு. ஜங்குக்கும் அங்க வந்து அப்படியே போயிடுறான். இப்ப இது எல்லாத்தையுமே ஜெயப்பா ரூம்ல இருந்து கேமரால பாத்திருப்பாரு. அவர் அங்கிருந்து செம்ம கோமா டேங் கிட்ட தான் வராரு கேன்டீனுக்கு. அவர் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு டேங்கோட காலரை பிடிச்சு, எதுக்குடா இப்ப அவனை அடிச்ச? ஏன் அடிச்ச? யார கேட்டு அவனை அடிச்ச அப்படின்ட்டு செம்மையா கத்திட்டு இருக்காரு. ஜெயப்பா இது வரைக்கும் இப்படி கத்துனதே இல்ல, அதுவும் டயாங் கிட்ட இப்படி நடந்துக்கிறதே இல்ல. எல்லாரும் இப்ப அவங்களேதான் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டே டயாங், சார் என்ன பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. ஜெயா பாப்பாதான் பாக்குறாரு, எல்லாரும் அவங்க பாக்குறாங்கன்ட்டு அவர் அப்படியே காலரை விட்டு அப்படியே நிக்கிறாரு. இந்த காலேஜ்ல நான் எவ்வளோ பேர் அடிச்சிருக்கேன், அப்பெல்லாம் நீங்க வராதவரு ஏன் இப்ப மட்டும் அவன் அடிச்சதுக்கு வந்திருக்கீங்க? ஏன்னா நீ இத்தனை நாள் காலேஜ்ல அடிச்சவங்க எல்லாருமே தப்பு பண்ணியிருந்தாங்க, ஆனா அவன் எந்த தப்புமே பண்ணல. எந்த தப்புமே பண்ணாதவன எல்லாருமே இப்படி அடிச்சு அவமானப்பட்டிருக்கியே, அதுக்குதான் வந்தேன். ஜெயோ சார், அவன் எதுவுமே பண்ணல மட்டும் நீங்க சொல்லாதீங்க. நீங்க பாத்தீங்களா அவன் என்ன பண்ணான்ட்டு? அவன் காலை வச்சு என்னோட உங்கத்தோட வந்தான் சார். ஓ, சோ அவன் அங்க தொட வந்தான்றத நீ பார்த்த ஃபர்ஸ்ட், அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு. டேங் அப்படியே சைலண்டா எதுவுமே சொல்லாம இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு நிக்குது. ஜெயப் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துன்னு வந்து டேங்ல நிக்க வச்சு, ஏய், நான் கேமரால எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ ஒழுங்கு மறைத உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணும், சாரி சார், உங்க கால் மேல அங்கெல்லாம் காடை வச்சது ஜங்குக்கல்ல, அவன் பக்கத்துல நான் தான் உட்காந்து, நான் தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்படி வச்சுட்டேன். டேங் அப்பதான் யோசிக்கிறாரு, ஜங்குக் பேசிட்டு இருக்கும் போது ஜங்குக் பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா வந்து அவர் கவனிச்சுக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்துதான் அந்த மாதிரி அவர் கால் மேல ஏதோ டச்சிங் ஃபீல் இருந்திருக்கும். சோ இப்பதான் அவருக்கு எல்லாமே புரிய வருது. அவர் அப்படியே சைலண்டாவே இருக்காரு. பேசுறா, இப்ப பேசு. எவ்வளவு நேரம் அப்படி கத்திட்டு இருந்த, இப்ப எங்க போச்சு வாய்? சரி, இதை விடுங்க. எதுக்கு சும்மா வந்தவன் நான் எங்கனா இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஒன்னும் இப்ப உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, உன்கிட்ட ஏதோ இததான் கொடுக்க வந்தான் அப்படின்ட்டு அங்க ஜங்குக்கு உட்காந்த இடத்துல ஒரு புக் இருக்கு, அதை எடுத்து அப்படி டயாங் கையில கொடுக்கறாரு. டயாங் பாக்குறான், இது இது என் புக்கு தானே, உன் புக்கே தான். அவன் எல்லாரும் உன்னை தேடிட்டு இருந்தான். அப்ப அந்த சைடு நான் வந்தப்ப கேட்டான் நீ எங்கன்ட்டு. நான் தான் சொன்னேன் நீ கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டு. எதுக்கு அவரை தேடுறேன்னு கேட்டப்போ இந்த புக்கை கொடுக்கணும்னு அவர் விட்டு போயிட்டாருன்னா, அதனாலதான் உனக்கு அவங்க சொல்லி அனுப்பிச்சிட்டு நான் போய் கேமரா பார்த்துருந்தேன் இங்க என்ன நடக்குதுன்ட்டு. அப்பதான் தெரிஞ்சுது நீ அவனை அடிச்சன்ட்டு. அதுக்கோசம் தான் நான் இங்க வந்தேன். நான் மட்டும் கேமரால பார்க்காம இருந்திருந்தா ஜங்குக் மேல இந்த பழிய போட்டு அவனை இப்படித்தானே வச்சிருப்ப நீ. ஒருத்தவங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கவே மாட்டியா டயாங்? நினைச்சப்பல கைய வச்சிருவியா? டயாங் ஆல்ரெடி ஜங்குக்கு அவர் முத்தம் கொடுத்துட்டாருன்ட்டு ஒரு மாதிரிதான் இருந்திருப்பாரு. இப்போ தெரியாம தப்பு பண்ணாமே அடிச்சிட்டோன்ட்டு இன்னுமே அவர் கஷ்டமா இருக்கு. அதனால அங்க எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுன்னு போறாரு. ஜெயப்போ டயாங் போறதே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு ஜங்குக் தான் காட்டுறாங்க. ஜங்குக் அப்படியே கிரவுண்ட்ல ஒரு பெஞ்ச்ல அப்படியே உட்காந்துருக்கான். இப்ப அங்க யோங்கியோ ஜாக்கும் வராங்க. அப்ப ஜாக், என்ன மச்சான் காலேஜ் ஃபுல்லா உன் பேச்சுதான், என்ன டயாங் சார் உன்னை அடிச்சிட்டாராமே அப்படின்னு கேக்குறான். ஜங்குக் அப்படியே ஜாக்க பாக்குறான். பார்த்தா அவன் ஃபேஸ்க்கு அப்படியே ரெட்டா இருக்கு. ஐயோ, இன்னும் அந்த ஆளு இப்படி நலங்கு வச்சிருக்கான். ஜாக், நான் ஆல்ரெடி செம்ம வெறுப்புல இருக்கேன்டா
அப்புறம் நான் உன் மூஞ்சில நலங்கு வச்சிருவேன். எனக்கு வேண்டாப்பா வம்பு, நான் அமைதியாவே இருந்துக்கிறேன். அப்ப யோகி அப்படியே ஜங்குக்கோட கணத்தை பார்த்துட்டு, எப்படி அடிச்சு வச்சிருக்கோம், இது வரைக்கும் எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, நாங்களும் உன் மேல கை வச்சது இல்ல, ஆரமையாங்கும் கை வைக்க விட்டதில்ல, ஜின்னையாங்கும் நான் அப்படி பாத்துக்கிட்டாரு, இவன் என்னன்னா உன் மேல கைய வச்சிருக்கான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், இரு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு யோகி போலான்னு பாக்குறான். அப்ப ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். விடு ஜங்குக்கு, என்ன நான் போய் கேட்டு வரேன் என்னண்டா அவனை. விடு யோகி, அவர் ஒன்னும் என்ன வேணும்ல அடிக்கல, தெரியாம தப்பா புரிஞ்சு அடிச்சிட்டாரு. தப்பா புரிஞ்சு அடிச்சிட்டானா? ஆமா. ஏன், என்னாச்சு? ஜங்குக்கு அப்படியே நடந்த எல்லாத்தையும் சொல்றான். நான் அப்பவே சொன்னேன்ல, அவன் சரியான மிருகம்ட்டு, பாத்தியா, எதுவுமே யோசிக்காம உன் மேல கைய வச்சிருக்கான், அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஜங்கு. விடையோங்கி, கத்தாத. எப்படி விட சொல்ற, உன் மேல கைய வச்சிருக்கான், ஆரமாயங்க தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல. ஆரமாயங்கிட்டலாம் சொல்லாத, இது ஒரு சின்ன விஷயம்தான். ஆக்சுவலா நான் எப்பயே அடி வாங்க வேண்டியது, இன்னைக்கு வாங்கியிருக்க. நீயே பார்த்தல்ல அந்த ஆள் எப்படின்ட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் வந்த நாளே பார்த்தோம்ல எப்படி அடிச்சா எல்லாரையும்ட்டு. அந்த மாதிரி ஆளுகிட்ட எத்தனை நாளா நான் வம்பு பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்குதான் அடி வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், விடு. இவங்க எப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். இப்ப எதுக்குள்ள என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல, நம்ம வேர்ல்ட்ல யாரும் உன்னை ஜஸ்ட் முறைச்சாலே நீ போட்டு அப்படி அடிப்ப, உன் மேல ஒருத்தன் கை வச்சிருக்கான், ஆனா நீ அவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கே, அதான் பாக்குறேன். அது யோங்கி, அது என் மேல தப்பு இருந்திருக்கு, அவனோட கேரக்டர் அப்படி. ஸோ நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாதுல்ல, அதான். அவன் இத்தனை நாள் சைலண்டா இருந்ததே ஆச்சரியம்தான், அது நல்லா வீடுன்னு சொல்றேன். இவங்க இப்படி பேசிட்டே இருக்காங்க. அப்ப அனௌன்ஸ்மெண்ட் மைக்ல இருந்து சவுண்டு கேக்குது, எல்லாரும் அப்படியே ஏஞ்சி நிக்கிறாங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரின்சிபல் பேசுறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். அது என்னன்னா, ஆனுவல் டே இந்த லாஸ்ட் வீக் செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க எதுலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ அது எல்லாத்துலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கான சர்டிபிகேட், மெடல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே அங்க ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜாக் அதுக்கு மேல ஜாலியா இருக்கான். அதை பார்த்துட்டு யோங்கி, டேய் இப்ப நீ ஏன்டா ஜாலியா இருக்க? அது இல்லடா, ஐயோ இன்னும் ஒரு வாரத்துக்கு எதுவுமே அசைன்மெண்டோ டெஸ்டோ இருக்காது, அதான் ஜாலியா இருக்கு. எதுக்கும் வந்தோன்றத மறந்துட்டு நெஜ ஸ்டூடெண்டாவே மாறி நிக்கிறியா ஜாக்கு? ஆமா, இங்க நம்ம வந்த பிளானா பண்ணிட்டு இருக்கோம், டெய்லியும் உட்காந்து அசைன்மெண்ட் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். வாடா, ஒரு வாரம் கலர் கலரா ஃபிகர் வரும், எல்லாத்தையும் ஜாலியா பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ திருப்பியும் மைக் ஆன் ஆகுது. எல்லாரும் திருப்பி பாக்குறாங்க. டி எதுக்குடா மைக் ஆன் ஆகுது? தெரியலடா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பி ஜெயப்பட வாய்ஸ் கேக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த வருஷம் நம்ம ஆனுவல் டே ஹெட் நம்ம கிம் டேயாங் சார் தான். உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா அண்ட் ஹெல்ப் பண்ணணும்னா, பார்ட்டிசிபேட்ல பண்ணணும், எதுவா இருந்தாலும் நீங்க கிம் டேயாங் சாரை கால் பண்ணலாம். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆஃப் ஆகுது. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் எல்லாரும் மூஞ்சில இந்த சந்தோஷம் அப்படியே போகுது. எது அந்த ஆளுகிட்ட போட்டாங்களா? டேய் இவனுக்கு தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம போட்டானுங்களாடா? அப்ப அங்க காய் வரான். காய் ஸ்ட்ரைட்டா ஜங்கு கிட்ட போயிட்டு, என்ன ஜங்கு, டேங்க் சார் ஒன்னு அடிச்சுட்டாராமே அப்படின்னு கேக்குறான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, ஆமா என்னப்பா அது உனக்கு? கோ எதுக்கு எப்ப பாரு நான் வந்தாலே நீ இப்படி என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுற, இப்ப எதுக்கு நீ திருப்பி என்கிட்ட வந்திருக்க? அதுவா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? இந்த வாட்டி காலேஜ்ல ஆனுவல் டே நடக்குதுல்ல? ஆமா, அதுக்கு அதுக்கு நான் டான்ஸ் பண்ண போறேன். என்ன, உன்னை சேர் அப் பண்ணணுமா? அதெல்லாம் எனக்கு பண்றதுக்கு டைம் இல்ல. இல்ல, நீ என் கூட கப்பிள் டான்ஸ் ஆடணும், வரியா? என்ன? நான் கப்பிள் டான்ஸ் பண்ண போறேன், அதுக்கு எனக்கு பார்ட்னர் வேணும், என் பார்ட்னரா வரியான்னு கேட்டேன். அதனாலாம் அப்படின்ட்டு சொல்ல வரும்போது தான் பாக்குறா. டயங்க இவங்க பேசுறதுடா கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான்ட்டு அப்படியே டயங்கன் அப்படியே ரெட்டிஷா இருக்கு, கோவமா இருக்கு.
ஏன்னா காய் ரொம்ப கிட்ட நின்றுட்டு இருக்கா. அதனால டயாங்க தெரியாம டயாங் ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருக்கா. ஆனா இது ஜங்குக்கு புரிஞ்சிச்சு. ஹூ, பொசசிவாகி நிக்கிறியா? மகனே நான் அடிச்சல்லடா. இரு, இன்னும் ஒரு வாரம் ஃபுல்லா கதற விடுறேன். அப்ப காய் என்ன ஏதோ சொல்ல வந்த சைலண்டாவே இருக்க? நான்லாம் எப்படி வர மாட்டேன்னு சொல்வேன். நான் வரேன். இவங்க ஜாக்கா அப்படி ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஓ ரியலி? நிஜமா நீ வரியா? ஆமா, நிஜமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காயோட கையை பிடிக்கிறான். அவ்வளோடா டயாங் அப்படியே செம்மையா எரியுது அவருக்கு. செம்ம கோவம் வருது. விட்டா இங்க வந்து காயை அடிச்சிருவார் போல. அந்த அளவுக்கு கோவமா நின்றுட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக். நான் கூட நினைச்சேன் நீ வரமாட்ட அப்படின்ட்டு. அது எப்படி வராம போவேன்? இவ்வளோ அழகான பையன் என்னை வந்து அப்ரோச் பண்ணும்போது நான் எப்படிப்பா நான் சொல்ல முடியும்? இது எல்லாமே டயாங் கேட்டு அப்படியே பத்திக்குது. அவர் அங்கிருந்து கோவமா போறாரு. இதெல்லாம் ஜங்கு கோரக்கனால பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, நாளையில இருந்து வந்துடுறேன். இப்ப நீ போ அப்படின்னு சொல்றான். காய் அங்கிருந்து போயிடுறான். இவங்கிதான் கிட்ட வந்துட்டு, டேய் 1 வீக் கிடைக்குது, அதுக்குள்ள டயங்கோட ஆளை தேடலான்னு பார்த்தா நீ என்னடா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறேன், அவன் கூட போய் டான்ஸ் ஆட போற சொல்லிட்டு இருக்க. யோங்கி, நான் எந்த காரணமும் இல்லாம பண்ண மாட்டேன், உனக்கு தெரியும்ல. நான் ஏன் இதை பண்ண இன்னமும் உனக்கு புரியல? இல்ல புரியல, ஏன் பண்ண? அது எப்படியா இருந்தாலும் அவர் தான் ஹெட். ஸோ அவர் பக்கத்துல 1 வீக் கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ நானும் அதுல ஒரு பார்ட்டிசிபேஷனா இருந்தா டயாங் பக்கத்துல இருக்கலாம். அந்த நேரத்துல எனக்கு தேட இன்னும் வாய்ப்பு அதிகமா கிடைக்கும்ல, அதுக்கோசம்தான். ஓ அப்படியா? சாரி ஜங்குக், நான் கூட ஒரு சில நேரத்துல அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். என்னடா இப்படி ஜங்குக் பண்றான்ட்டு. அதை எப்படி யோங்கி, நான் எது பண்ணாலும் ஒரு ரீசன் இருக்கும். ஆமா, என் ஜங்குக்கு எது பண்ணாலும் ஒரு ரீசன் இருக்கும். எப்படியும் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவ கரெக்டா பெல் அடிக்குது. ஐயோ டேய், பெல் அடிச்சிச்சுடா, சீக்கிரம் வாங்கடா கிளாஸுக்கு போகலாம், இல்லைன்னா இந்த மொட்டை நம்மள உயிர் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இழுத்துட்டு அப்படியே ஜாக் தான் போறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜில் காமிக்கிறாங்க. டேங் தான் அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. எல்லாரும் அவருக்கு எஞ்சி விஷ் பண்ணுறாங்க. அவர் கண்ணு ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கு தான் தேடுது. ஆனால் ஜங்குக்கு அங்கே இல்லை. யோங்கியும் ஜாக்கும் மட்டும் அங்கே இருக்காங்க. என்ன இந்த ஜங்குக்கு காணோம்? ஒரு வேளை நம்ம நேற்று அடிச்சதுனால இன்னைக்கு கோவமாகி வராமல் இருக்கானா? சேச்சே இல்லையே, நேற்று அவன் நார்மலாக தானே இருந்தான் பார்க்கும்போது. இவனுங்கிட்ட போய் கேட்கலாமா வேண்டாமா? ஆஹா, இவனுங்கிட்ட கேட்டா அவன் கிட்ட போய் சொல்லிடுவானுங்க. அடுக்கடுத்து அவன் வேற நீங்க என்ன கேட்டீங்களா அப்படின்னு வந்து என் உயிரை எடுப்பான், ஓர வேற பண்ணுவான். இவனுங்கிட்ட கேட்க கூடாது, ஆனா எப்படி அவன் எங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவருக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கே தெரியாம அவர் ஜங்குக்கு தேடிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு மைண்ட்ல ஒரு ஐடியா வருது. அவர் ஸ்ட்ரைட்டா அட்டனன்ஸ் புக் எடுத்து அட்டனன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கிளாஸோட ரெப்பேஞ்சு சார் காலையிலயே அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தானே, இப்ப நான் எடுக்க கூடாதா? அப்படி இல்லை சார். என்ன அப்படி இல்லைன்னு இப்படி இல்லைன்ட்டு? நடுவுல எடுக்கணுன்றது உனக்கு தெரியாதா? எவனா கிளாஸ் கட்ட வச்சிருந்தா என்ன பண்றது? அதான் எடுக்கிறேன். இப்ப வேற ஆனுவல் டே, கண்டிப்பா கிளாஸ்ல நிறைய பேர் இருக்க மாட்டானுங்க தானே? ஆமா சார். இல்ல சார். அதுக்கு தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு நேமா கூப்பிடுறாரு. யார் யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாருக்குமே ரீசன் கேட்கிறாரு. ஏன்னா ஜங்குக்கு மட்டும் கேட்டா டவுட் வந்துடும்ல, அதனால எல்லாருக்குமே வந்து ரீசன் கேட்டுட்டு இருக்காரு. கடைசியா ஜங்குக்கு ஒரு நேமும் வருது. ஜங்குக். ஜங்குக் எங்க? அப்ப இவங்க ஏஞ்சு, சார் அவன் இங்க இல்ல. எங்க போயிருக்கான்? ஓடி சார். எதுக்கு? டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான் சார், அதான் இல்ல. டான்ஸ்னு சொன்னதும் நேத்து காயும் ஜங்குக்கும் நின்று பேசினது அப்படியே டேங் முடிஞ்ச ஞாபகம் வருது. அப்படியே ஒரு ஃபேஸ்ல இன்னும் கோபமா மாறுது. அவர் அப்படியே அந்த அட்டெண்டன்ஸ் புக் அப்படியே பழிட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. சரி உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அவர் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு மைண்ட் ஃபுல்லா அங்க என்ன நடக்குமோ எது நடக்குமோ தான் ஓடிட்டு இருக்கு. சடனா கிளாஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அங்க வந்து போறாரு. யாருமே எதுவுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஸ்ட்ரைட்டா டான்ஸ் ப்ராக்டிஸ் ரூம்க்கு தான் போறாரு. அந்த ரூம் கிட்ட போயிட்டு அப்படியே அந்த டோர் கிட்ட தான் நின்று பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அங்க ஜங்குக்கும் அந்த அக்காயும் ஆடிட்டு இருக்காங்க.
டயங் அப்படியே சைலண்டா பாத்துட்டு இருக்காரு. டயங் பாக்கறத அப்படியே ஜங்குக்கு அப்படியே மிரர்ல பாத்துடுறான். பார்த்துட்டு காய்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆடுறான். காயும் இதா சான்ஸ்ன்ட்டு அப்படியே ஜங்குக்கோட இடுப்பு பிடிச்சு கிட்ட இழுத்து ஆடுறான். இதெல்லாம் பார்க்கும் டயங்க்கு செம்ம கோவமா வருது. அவர் அப்படியே ரூம்குள்ள வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கடா அப்படின்னு கத்துறாரு. அவர் கத்துறத கேட்டோன்னே அவங்க ஆடுற எல்லாருமே அப்படி ஸ்டாப் ஆயிட்டு பாக்குறாங்க. அங்க நிறைய பேர் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அப்படி ஸ்டாப் ஆகி பாக்குறாங்க. யாரை கேட்டீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? அப்போ அங்கிருந்து காய் வந்து, சார் ஆனுவல் டேக்கு செலிப்ரேட்டுக்கு நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் சார் டான்ஸ்க்கு. அதுக்கு தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சரி, யாரு கேட்டீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஓட்டி வாங்குனீங்களா? சார் நாங்கள் நேற்றே ஓட்டி வாங்கிட்டோம் சார். நேத்து வாங்குனீங்க, இன்னைக்கு வாங்குனீங்களா? சார் நேத்துக்கு தான் சார் ஓட்டு கேட்டோம், இன்னைக்குன்ட்டு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு ஓட்டி கேட்கல. ஸோ எல்லாருமே கிளாஸுக்கு போகணும், புரிஞ்சுதா? அப்ப காய் ஏதோ சொல்ல வர, அதை பார்த்துட்டு நான் சொன்னதுதான், கிளாஸ் போங்க எல்லாரும் அப்படின்னு கத்துறாரு. எல்லாருமே அங்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே இவர்கிட்ட பேச முடியாதுன்ட்டு. அப்போ காயும் ஜங்குக்கு மட்டும் தான் அங்க நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு உங்க 2 பேருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா சொல்லுமா, கிளாஸ் போங்க அப்படின்னு கத்துறாரு. காய் அங்க வந்து முன்னாடி போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே போற மாதிரி போயிட்டு அப்படியே திருப்பி வந்து டயாங்க பாக்குறாரு. என்ன கிளாஸ் தானே உன்னை போக சொன்னேன்? ஜங்குக்கு எதுவுமே சொல்லாம அப்படியே டயாங் கிட்ட போறான். இப்ப எதுக்கு நீ என் கிட்ட வர? தள்ளிப்போ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் போ அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஜங்குக்கு எதுவுமே காதுல வளாங்க. அப்படியே ஸ்லோவா டயாங் கிட்ட அப்படியே க்ளோஸா போறான். அப்படியே டயாங்கோ ஜங்குக்கோட கண்ணை பார்த்து அப்படியே அமைதியாகிறாரு. என்ன சார், என்னாச்சு? எதுக்கு நேத்து நீங்க தான் ஓட்டி கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் இன்னைக்கு வந்து நாங்க டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்ணீங்க? சொல்லுங்க சார். அது கிளாஸஸ் இருக்கு, அதான் ஸ்டாப் பண்ணேன். கிளாஸஸ் இருக்குன்ட்டு பிரின்சிபல் சாருக்கு தெரியாதா? தெரியாமையா அவர் ஆனுவல் டே வச்சாரு? தெரியாமையா நீங்க ஓட்டி கொடுத்தீங்க? அப்புறம் ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவசியம் இருக்கு சார். ஏன்னா நானும் ஒரு பார்ட்டிசிபெண்ட் தான். என் பார்ட்னர் கூட இப்போ நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஸ்டேஜில் அவ்வளோ பேர் முன்னாடி போய் நல்லா ஆட முடியும். அது உங்களுக்கும் தெரியும் தானே, ப்ராக்டிஸ் பண்ணாதான் பர்ஃபெக்டாக வரும்ன்ட்டு. அப்புறம் ஏன் நாங்கள் ஆடுறத ஸ்டாப் பண்ணீங்க? உங்களுக்கு பொசசிவ் ஆச்சா? என்ன உளர்ற? எனக்கா பொசசிவ் ஆகணும்? நான் பார்த்தேனே சார், நீங்கள் டோர்கிட்ட நின்று என்னையும் காயும் கோவமா பார்த்ததை நான் பார்த்தேனே. ஓ, பார்த்துட்டு தான் என்ன க்ளோஸ் ஆடினியா? நான் க்ளோஸ் ஆடினா உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்க என்ன லவ்வா பண்றீங்க? இல்ல நான் உங்களை லவ் பண்றேனா? இல்ல நான் உங்க ஹாலா? எதுக்கு உங்களுக்கு கோவம் வரணும்? எதுக்கு உங்களுக்கு பொசிட்டிவ் ஆகணும்? எதுக்கு நீங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்? பதில் சொல்லுங்க. ஏய், இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? கிளாஸ்ல இம்பார்ட்டன்டான லெசன்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன், அதனாலதான் இங்க வந்து ஸ்டாப் பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உன் கனவு உலகத்திலே வாழாத, எதையும் நினைச்சுக்கிட்டு. உனக்கு என்ன இப்ப டான்ஸ் ஆடணுமா, ஆடிட்டு போ. ஆனா அப்புறம் வந்துட்டு என்கிட்ட டவுட் இருக்கு, அதெல்லாம் கேட்க கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. நல்லாதான்ப்பா சமையல்க்கா, போ போ. இது டெய்லர் தான். உனக்கு நான் மெயின் பிக்சரை ஆனுவல் டே அப்ப காமிக்கிறேன். இப்படி ஜங்குக்கு அவனுக்குள்ளே சொல்லிட்டு அவனை அங்கிருந்து போறான். இப்படிதான் டெய்லியும் டயாங்க வெறுப்பேற்றதுக்கோசனே காய் கூட ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸ் ஆடுவான். அதை பார்த்துட்டு டயாங் வெறுப்பாக்கி எதுனா ஒரு ரீசனை சொல்லி பசங்களை ஆனா உன அமுச்சு விட்டுருவாரு. எப்படி டேஸ் ஸ்கிப் ஆகுது, கடைசி ஆனுவல் டேவும் வருது. இப்போ ஜாக் தான், அங்க எல்லா பொண்ணுங்களும் அப்படியே கலர் கலரா ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் சைட் வச்சுட்டு இருக்கான். ஆஹா, ஐயோ, ஒன்னும் செம்மையா இருக்குது. சி, நம்ம வள்ளியா இருக்குதுங்களே, வெள்ளை தண்ணிய போட்டுக்கிட்டு பேய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு. ஆஹா, இங்க பாருடா, கலர் கலரா இருக்குடா, அதுவும் டிஃப்ரெண்டா வெரைட்டியா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கே. கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்குங்க. வறுத்து இங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு இதெல்லாம் செம்ம வறுத்து அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் தள்ள அடிக்கிறாங்க யாரோ. எவன்டா அது, எவனோ ஒருத்தன் வந்துருவான். எவன்டா அது அப்படி திரும்பி பாக்குறான். பார்த்தா ஜங்குக்கும் இவங்க நிக்கிறாங்க.
எப்படா வந்தீங்க? நீ புலம்பிட்டு இருந்தல, அப்பயே வந்துட்டோம். கேட்டுச்சா? கேவலமாவே கேட்டுச்சு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜங்குக் என்ன யாரும் தேடிட்டு தான் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, டயங்க தான் தேடிட்டு இருக்கு. அப்ப அம்மா வந்து யாரும் இடிச்சிடுறாங்க. அப்ப ஜங்குக் தான், ஹேய், பாத்து போக மாட்டியா முண்டோ அப்படின்னு திட்ட வரான். அப்ப பார்த்துட்டு இவங்கள எங்கேயோ அப்படின்றப்போ கண்ணாடி அவுத்துட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஜெயோ, சார் நீங்களா? என்ன சார் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? ஏன்பா எப்பயுமே நாங்க ப்ரொஃபசர்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் டைலா பண்ணி கோட் ஷூட் போட்டு ஹேரை ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தா போகணுமா என்ன? அப்படிலாம் இல்லை சார், பார்க்க நல்லா இருக்கீங்க. ஜெயப் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரெட் வைன் ஷர்ட் போட்டு அதை அப்படியே 2 பட்டன் கழட்டி விட்டுட்டு மெசியார் விட்டு கூலர்ஸ்லாம் போட்டு பார்க்கவே மனுஷன் மாசா இருக்காரு. அதனால தான் ஜங்குக்கு முன்னாடி அடையாளமே தெரியல. சார் நீங்க மட்டும் தான் இப்படியா இல்லை எல்லா ஸ்டாஃப்மே இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு யார் வேணா எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம். அதனால இது ஆனுவல் டே. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ரொஃபசர்ஸ்க்கும் தான், என் பிரின்சிபலுக்கும் தான், எல்லாருக்குமே தான். இன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்ப்பா. சூப்பர் சார். ஆமா, நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணல? பண்ணணும் சார். சீக்கிரம் போய் பண்ணு, ஏன்னா டான்சஸ் தான் அதிகமாக வரும், உனக்கு தெரியும்ல. தெரியும் சார், நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சரி நான் போய் என் பார்ட்னரை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போகிறான். ஆனால் அவன் தேடி போகிறது காயே இல்லை, டயங்க தான் தேடி போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு கூட்டம் தான் கண்டிப்பாக அங்கே டயங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். பார்த்தா அங்கே டயாங் தான் 2 பசங்கள் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஆனுவல் டேன்றது செலிப்ரேஷனுக்கு தான். போற வர பொண்ணுங்களை கையை பிடிச்சி இழுக்கவோ ராகிங் பண்ணவோ கிடையாது, புரிஞ்சுதா? அப்படின்னு போட்டு அந்த பசங்களை அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஜங்குக்கு அப்படியே கை கட்டி, ஒன்னு இவர் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை இருக்கிறதுல இவர் இருப்பாரு அப்படின்ட்டு கையை கட்டி பார்த்துட்டு இருக்கான். டேங்க அப்படியே அந்த பசங்களை அடிச்சு பத்தி விட்டுட்டு அப்படியே அந்த இடத்தையே கும்பலெல்லாம் களைச்சி விட்றாரு. அப்பதான் ஜங்கு அங்க நிக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி எப்படி போலான்னு பாக்குறாரு. அப்ப ஜங்குக் தான், சார் சார் நில்லுங்க, என்ன பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறீங்க. பின்ன என்ன பண்ண சொல்ற? உங்ககிட்ட இருந்து நல்லா விசாரிக்கணுமா? அப்படி இல்ல. ஆமா அவன் கேட்கணும்னு நினைச்சேன். ஜெயப் சார் சொன்னாரு யார் வேணா எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலான்ட்டு. என்ன நீங்க இன்னைக்குமே வந்து ட்ரெஸ் எல்லாம் ஹின் பண்ணி போட்டு கோட் போட்டு ஹேரை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு வந்திருக்கீங்க. பின்ன எதுவுமே போட மாற சொல்றியா? ஐயோ நான் அப்படி சொல்லல. மற்ற ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் மாதிரிலாம் நீங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம்ல. எனக்கு பிடிக்காது. என்ன சார் பிடிக்காதுன்றீங்க? நீங்க அப்படியே ஒயிட் ஷர்ட் போட்டு மெசியார் விட்டு அப்படியே 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு ஒரு கிளாஸ் போட்டு வந்தா எவ்வளோ மாசா இருக்கும் தெரியுமா? பா ஒரே உங்களை தான் பார்க்கும் சார். நீ ரொம்ப கனவுல வாழாத, அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறான். ஜங்குக்கு அப்படியே கடுப்பா, நானும் எப்படி நடக்காம இருக்குதுன்னு பாக்குறேன்டா. இரு, என்னைய அப்ப வெறுப்பேத்திட்டு போற, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வெறுப்பாகி நிப்ப. ஐயோ வெறுப்பேத்துனா அந்த பலியாடு வேணுமே, எங்க அது காய்? அப்படின்ட்டு காயோட பேரை சொல்லிக்கிட்டே அப்படி கத்திக்கிட்டே போறான். அப்போ ஜங்குக் பின்னாடில இருந்து யாரும் அவன் மேல கை வைக்கிறாங்க. யாரும் திரும்பி பார்த்தா காய் தான். ஹே காய், உன்னை நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன், எங்க போன நீ? அதுவா, இத வாங்கிட்டு வரதான். என்னதுன்ட்டு ஜங்குக் பாக்குறான். பார்த்தா ட்ரெஸ் தான். இது என்ன ட்ரெஸ்? நான் தான் சொன்னேன்ல, நம்மளோட டான்ஸுக்கு நானே காஸ்டியூம் தயார் பண்றேன்ட்டு, அதான் பண்ணிருக்கேன். எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாக்குறான். ஜங்குக் வந்து அப்படியே ஏஞ்சல் டீம்ல ஒயிட் கலர்ல பண்ணிருக்கான். அவனுக்கு வந்து அப்படியே டெமில் டீம்ல பிளாக்ல பண்ணிருக்கான். ஹேய் இது என்ன ஏஞ்சல் மாதிரி இருக்காதுன்னு டெவில் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, நீ ஏஞ்சல் நான் டெவில், அந்த டீம்ல தான் நம்ம டான்ஸ் பண்ண போறோம். ஹேய் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படிதான் பண்ண போறோம்ட்டு. சின்னதா சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்ல. ஹெட்டி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஏஞ்சலுக்கு நான் ஓகே, ஆனா டெவிலுக்கு என் டெவில் இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன சொன்ன? இல்ல டெவில் காஸ்டியூம் உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன். நம்ம பண்ண போற பிராக்டிஸும் டான்ஸும் இதோட சூப்பரா இருக்க போகுது. சரி நீ போயிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வா, நம்ம இந்த காஸ்டியூமோட ஒரு வாட்டி டான்ஸ் பண்ணி பாத்துருவோம். அதுக்கடுத்து பண்ணா நம்மளுக்கு பர்ஃபெக்டா வந்துடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்க வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு அங்க வந்து போயிடுறான். எப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப பேக் ஸ்டேஜ்ல ஜங்குக் கொசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
டயாங்கும் அங்கதான் இருக்காரு. அப்போ ஜங்குக் அங்க வந்து காய் அப்படின்னு கூப்பிடுறான். அவன் வாய்ஸ் கேட்டுன்னே டயாங் காய் அட்ட டைம்ல 2 பேருமே திரும்புறாங்க. அவங்க 2 பேரோட ஐஸ்மே செம்ம வைட் ஆகுது. ஏன்னா ஜங்குக் பார்க்க ஏஞ்சல் ட்ரெஸ்ல அவ்வளோ அழகா இருக்கா. ஜங்குக் அப்படியே டயாங்க தாண்டி அப்படியே காய்கிட்ட போறான். ஆனா டயாங் அப்படியே வச்சக்கன்னு வாங்காம ஜங்குக் எதை பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் அப்படியே காய்கிட்ட போயிட்டு நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு. உண்மையா சொல்லணும்னா உன்னாலதான் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு ஹரின் காய் சொல்றான். ஜங்குக் சிரிக்கிறா. இதை பார்த்துட்டு டயாங்க்கு செம்ம வெறுப்பாகுது. ஆமா காய், நீனு ட்ரெஸ் போடலையா? இல்ல, நான் கொஞ்சம் ட்ரெஸ் வெயிட்டா இருக்குமா, அதான் அப்புறமா போட்டுக்கலாம்ட்டு. சரி இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா வேற காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான் உன்னை இங்க கூப்பிட்டேன். ஹோ அப்படியா, சரி சரி வரியா, நாம 2 பேரும் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். போலாமே அப்படின்னு சொல்லிட்டு காயோட கையை ஜங்குக்கு பிடிக்கிறா. இதை பார்த்துட்டு டயாங்க்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. இப்ப காயும் ஜங்குக்கும் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஜங்குக் டயாங் பாக்குறான்னு தெரிஞ்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆடுறான். டயாங்க்கு செம்ம கோவம் வருது. இதுக்கு மேல கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம அங்க ஒரு ஆயில் பாட்டில் மாதிரி இருக்கு, அதை அப்படியே அந்த சைட் தட்டி விட்டுறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்பீடா சுத்திட்டே வராங்க. அப்ப காய் அதுல காலை வச்சிடுறான். 2 பேரும் ஸ்பீடா சுத்தினதுனால பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 பேருமே தனித்தனியா ஸ்ப்ரெட் ஆகி கீழே விழ போறாங்க. ஆனா ஜங்க கொல்றதுக்கு முன்னாடியே டயாங் அப்படியே ஜங்குக்கோட இடுப்பை பிடிச்சு அப்படியே நிக்க வச்சுட்டாரு. 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஸ்டில் டயாங்கோட கை அப்படி ஜங்குக்கோட இடுப்புலதான் இருக்கு. அப்ப அங்க ஒரு சவுண்டு கேக்குது. 2 பேரும் சவுண்டு கேட்டு திரும்புறாங்க. பார்த்தா காய் தான் அங்க போய் விழுந்திருக்கான். ஜங்குக்கோட பார்த்துட்டு ஐயோ காய் என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு காய் கிட்டதான் ஓடுறான். காய் அங்க செம்மையா வந்து கத்திட்டு இருக்கான். அப்பா முடியலையே. ஏ காய் என்னாச்சு உனக்கு? ஊந்துட்டேன் ஜங்குக், வலிக்குது. சரிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஜங்குக் பிடிச்சி இழுக்க பாக்குறான். ஆனா காயால முடியல. தூக்காத வலிக்குது வலிக்குது. அச்சோ, ரொம்ப பலமா உனக்கு அடிபட்டுச்சா? ஆமா ஜங்குக், சுத்தமா ஏஞ்சிக்க முடியல, ரொம்ப வலிக்குது. அப்ப டயாங், டேய், நீங்க 4 பேர் அவனை மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிட்டு போங்க. டயாங் சார் வேணாம், நான் டான்ஸ் பண்ணணும், நான் மெடிக்கல் ரூமுக்கு போனா லேட் ஆயிடும். எது, இந்த மாதிரி நீ வச்சுக்கிட்டே நீ டான்ஸ் ஆட போறியா? உன்னால ஏஞ்சி நிக்கவே முடியலையா? இல்ல நீ போய் டான்ஸ் ஆட போறியா? ஒழுங்கா மெடிக்கல் ரூமுக்கு போ. உனக்கு எதுனா ஆச்சுன்னா உங்க அம்மா அப்பாக்கு யார் பதில் சொல்றது? டேய், அவனை தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் வந்து அப்படியே தூக்குறாங்க. காய் ஜங்கு கிட்ட, ஜங்குக் நான் வந்துருவேன், நீ வெயிட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறான். டயாங் அப்படியே ஸ்மித் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் அப்படியே பேக் ஸ்டேஜ்லேயே தான் காய் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப நேரமா. ஆனா காய் வரவே இல்லை. ஒவ்வொரு நேமா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை போய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக் என்ன பண்றதே தெரியல, எப்ப அவன் பேரை கூப்பிடுவாங்கன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கான். அப்போ அங்க ஜாக்கை இவங்கயும் வராங்க. டே ஜங்குக், ஏன்டா இங்க இப்படி நின்றுட்டு இருக்க? இவங்கி காய்க்கு அடிபட்டுச்சு இவங்கி, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன சொல்ற? எப்படி அவனுக்கு அடிபட்டது? தெரியல, அவன் எதுலயோ காலை வச்சுட்டான், வலிக்கிட்டான். 2 பேரும் ஸ்ப்ரெட் ஆகி கீழே இருந்தோம். உனக்கு எதுனா ஆச்சா? இல்ல, அதுக்குள்ள டயாங் சார் என்ன பிடிச்சிட்டாரு. ஆனா பாவம் காய் தான் கீழே உண்டு, அவனுக்கு அடிபட்டுச்சு வேற. அப்ப ஜாக், ஐயோ இப்ப நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவே, நீ எப்படி பண்ணுவ? அதுதானே எனக்கும் தெரியல, என்ன பண்றது ஒண்ணுமே புரியாம இருக்கு. பேசாம நீ என் பார்ட்னர் இல்ல, என்னால டான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சேன் கோக். ஆஹா, அது எப்படி பேரை கொடுத்துட்டு எப்படி வர முடியும்? எனக்கு அது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல யோங்கி. அப்புறம் எப்படி? ஆனா உனக்கு இப்ப பார்ட்னர் இல்லையே, அப்புறம் எப்படி? அப்ப கரெக்டா காய் பேரும் ஜங்குக் பேரும் அனௌன்ஸ் பண்றாங்க. டேய் வேணா ஜங்கோக், காய் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருடா. இல்ல ஓங்கி, என்னால முடியாது. அவன் இல்லைனா என்ன, நான் தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்றேன். டேய் நீ கப்பல் டான்ஸ் தாண்டா ஆட போறேன்னு, நான் போய் சோலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்க போறான். எல்லாரும் அவனை கன்ஃபியூஸா பாக்குறாங்க. அப்ப அனௌன்ஸ் பண்ணவங்க ஜங்குக்க பார்த்து கேக்குறாங்க, உன்னோட பார்ட்னர் எங்கப்பா? என்னோட பார்ட்னருக்கு அடிபட்டுருச்சு, ஸோ நான் சோலோ பண்ண போறேன். இதுல எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா, நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஜங்குக்கு சேரப்பு பண்றாங்க. இப்ப ஜங்குக்கு அப்படியே அவன் சோலோவா டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்றான்.
எல்லாருமே ஜங்குக்கு ஆடுறத அப்படியே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் அவன் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கான். அப்போ சடனா அப்படியே மியூசிக் ஸ்டாப் ஆகுது. மியூசிக் ஸ்டாப் ஆனனால ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம. அப்போ கரெக்டா லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே தான் நின்றுட்டு இருக்கான். அப்போ ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்லாம் கேக்குது. அப்படியே கரெக்டா எங்க சவுண்ட்ஸ் கேக்குதோ அங்க ஸ்பாட்லைட் ஆன் ஆகுது. ஜங்குக்ல இருந்து எல்லாருமே அந்த இடத்த பாக்குறாங்க. அப்ப கரெக்டா ஒருத்தர் பிளாக் கலர் டெவில் தீம் ட்ரெஸ் போட்டு அப்படியே கண்ணில் மாஸ்க் போட்டு கரெக்டா ஜங்குக் கிட்ட தான் நடந்து வராரு. ஜங்குக் கடை பார்த்துட்டு இது காய் செஞ்ச ட்ரெஸ்ல அப்ப வருது காயா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அவன் மேலே ஸ்பாட்லைட் படுது. ஜங்குக் ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அவங்க கிட்ட வந்து சடனா ஜங்குக்கோட இடுப்பை பிடிக்கிறாங்க. ஜங்குக் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே ஜங்குக்கோட ரைட் ஹேண்டை பிடிச்சு அப்படியே அவனை சுத்த விட்டு டான்ஸ் பண்றாங்க. காயும் ஜங்குக்கும் என்ன டான்ஸ் பண்றதா இருந்ததோ அந்த டான்ஸ் அவங்க பண்றாங்க. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. பார்க்காத காய் மாதிரியும் இல்ல. ஜங்குக்கு அப்பதான் நோட் பண்றான் காய் இவ்வளோ கிரிப்பா டைட்டாலாம் அவனோட ஹிப்பை பிடிக்க மாட்டான்ட்டு. ஜங்குக்கு அப்படியே மேல நிமிந்து பாக்குறான். அந்த கண்ணை அப்பதான் நோட் பண்றான். ஐஸ் அப்படியே வீடு ஆகுது. டயாங்? ஆமா அது டயாங் தான். அப்படியே டயாங்கோட ஃபேஸ்ல ஸ்மிக் வருது. ஜங்குக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு டயாங் கூட டான்ஸ் ஆடுறோம் அப்படின்ட்டு. இப்போ டயாங் ஆட ஆட அப்படியே ஜங்குக்கு அவருக்கு அப்சர்வ் ஆன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்றான். இவங்க 2 பேரும் ஆடுறது எல்லாரும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது அப்படியே ஹோபி மேலே டிஜே பக்கத்துல நின்று ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காரு. எப்படியோ ஜங்குக்கோ டயாங்கோ கடைசியில பர்ஃபார்மன்ஸை பர்ஃபெக்டா பண்ணி முடிக்கிறாங்க. அப்ப கடைசியா டயாங் ஜங்குக்கோ கீழே சாய்க்கிறாரு. அப்படியே அவன் ஃபேஸ் கிட்ட க்ளோஸா போயிட்டு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற எவனையும் கை வைக்கவும் விட மாட்டேன், கை வச்சா சும்மாவும் விட மாட்டேன், பிகாஸ் யூ ஆர் ஒன்லி மைன். இப்படி சொல்லுவோம் ஜங்குக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அவன் அப்படியே டயாங்க தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப டயாங் சடனா அப்படியே ஜங்குக்கு முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே கத்துறாங்க. இப்ப அப்படியே ஸ்டேஜோட ஸ்கிரீனும் அப்படியே க்ளோஸ் ஆகுது. இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து ஜாக்கும் யோங்கியும் பார்த்துருப்பாங்க. 2 பேரோட ஐஸ்மே வியர்ட் ஆகுது. அதோட யோங்கிக்கு செம்ம கோவம் வருது. அவன் அப்படியே 2 பேர்கிட்டயும் போயிட்டு அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த ஃபோர்ஸ்ல அப்படியே டயாங்கோட மாஸ்க் கீழே விடுது. அப்பதான் யோங்கி பாக்குறான் அது காய் இல்ல டயாங்குன்ட்டு. பார்த்ததும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ்ல அரையிறான். அவன் அரைஞ்சதுக்கு அடுத்துதான் 2 பேருமே ரியலைத்துக்கு வந்திருப்பாங்க. டயாங் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யோங்கி அங்க இருந்து ஜங்குக்க தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறான். டயாங்க்கு என்ன நடந்ததுன்னே புரியல. அதனால அவர் அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்காரு. இப்ப அந்த சைடு ஜங்குக்கு அப்படியே யோங்கி கூட்டிட்டு வந்து அப்படியே வீட்டோட சோஃபால தள்ளுறான். என்ன நடக்குது இங்க ஜங்குக்? என்ன நடக்குது? இல்ல எனக்கு புரியல. நானும் வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன். நீ பண்ற ஒரு விஷயமும் சரியில்லை. நான் கேட்கும் போதெல்லாம் எதனா ஒரு ரீசன் சொல்லி தப்பிச்ச. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். நீயும் அந்த டயாங்கும் மெய் மருந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்த என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அப்போ நீ அவனை முன்னாடில இருந்தே லவ் பண்ணிருக்க. அதனாலதான் அவனுக்கு எதனாலதான் நீ பதறி இருக்க. ஆமா தானே? ஆனா நான் கேட்கும் போதெல்லாம் நம்ம அவனுக்கு டாஸ்க் பண்ண வந்திருக்கோம், அவனை நம்ம டாஸ்க், அதனாலதான் அவன் மேல பாவம் பட்டேன், அவனுக்கோசம் கஷ்டப்பட்டேன்ட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க, அப்படிதானே? டே யோங்கி, எதுக்குடா அவன் அப்படிலாம் பேசுற? எதுக்கு ஏமாத்தினா சொல்ற? அவன் நம்ம ஜங்குக் தான். நீ வாய முடி ஜாக். இத்தனை நாள் அவன் நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கான். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நம்ம இங்க வந்து கஷ்டப்படுறது எதுக்கோசம்? அவன் லவ் கார்டு ஆகணும், நம்ம லவ் ஏஞ்சல் ஆகணும் தானே. முக்கியமா நான் வந்தது நான் லவ் ஏஞ்சல் ஆகணுன்றதுக்கோசம் இல்ல, அவன் லவ் கார்டு ஆகணும்ட்டு. ஆனா இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் யார? நம்ம யார டாஸ்க் பண்ண வந்தோமோ அவங்களே லவ் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து இத்தனை நாள் மறைச்சிருக்கான். ஜங்குக்கு அப்படியே பல்ல கடிச்சு கீழே குனிஞ்சிருக்கான். அவன் எதுவுமே வாயே திறக்கல. சொல்றா, வாய திறந்து சொல்லு, எதுக்கோசம் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கத்துறான். இதுக்கு மேல ஜங்குக்கால முடியாம, எல்லாம் உன்னாலதான்டா. இவ்வளவு நேரம் கத்தி இந்த யோங்கி அப்படியே சைலண்ட் ஆகுறான். என்னாலயா? ஆமா, எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்னடா பண்ண? நானா போன லவ் பண்ண சொன்னேன்? உன்னாலதான் தான் நடந்துச்சு. அன்னைக்கு நீ அந்த அம்பு விட்டது யார் மேல தெரியுமா? என் மேலதான். தோ அந்த அம்பு அவன் ஹார்ட் அப்படியே பாயிண்ட் பண்ணி இங்கதான் வந்து குத்துச்சு.
உன்னாலதான் யோங்கி. இங்க வந்து நான் இப்படி நிக்கிறேன்னா அது காரணம் எல்லாமே நீதான். அந்த அம்பு விட்டது நீதான். இத்தனை நாள் கேட்டீங்கல்ல, அந்த அம்பு மேடம் மேல குத்துச்சு, அவங்கள கண்டுபிடிக்கணும், சேர்த்து வைக்கணும்ட்டு. அது வேற யார் மேலேயும் இல்ல, என் மேலதான். அந்த அனதர் பர்சன் நான் தான். இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன சேர்த்து வைக்க போறீங்களா? சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். இவங்க எப்படி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். அவன் கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி மட்டும் ஊத்துது. ஓகேடா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்குறேன். பை கேரட்ஸ்.